வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் மாவோயிஸ்டுகள் 18 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தலைக்கு 25 லட்சம் விலை நிர்ணயிக்கப்பட்ட மாவோயிஸ்டுகளின் முக்கிய புள்ளி துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட நிலையில் அதிரடி வேட்டையில் நடந்தது என்ன? மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அதனை மாவோயிஸ்டுகள் சீர்குலைக்க முயன்றதாக தகவல் வெளியானது. தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? சத்தீஸ்கர், மராட்டியம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் நக்சலைட்டுகள் மற்றும் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இவர்களை ஒடுக்க உள்ளூர் காவல் படையினருடன் இணைந்து மத்திய துணை ராணுவ படையினரும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் மாவோயிஸ்டுகள் அதனை சீர்குலைக்காமல் இருக்க தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் சத்தீஸ்கர் மாநிலம் கண்கர் மாவட்டம் ஷொட்டி விதியா வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. மாநில வன பாதுகாப்பு குழுவினரும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:30 மணி அளவில் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது மறைந்திருந்த மாவோயிஸ்டுகள் திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். அதில் முதலில் 8 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாக உறுதியான நிலையில் சண்டைக்கு பிறகு நடைபெற்ற தேடுதல் பணியின் போது முக்கிய தலைவர் சங்கர் ராவ் உள்ளிட்ட 29 பேர் கொல்லப்பட்டது உறுதியானது. இதில் சங்கர் ராவ் தலைக்கு 25 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சண்டை நடைபெற்ற இடத்திலிருந்து 7 AK ரக துப்பாக்கிகளும் 7 லைட் மிஷின் கன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 3 காயம் ஏற்பட்டது. அதில் ஒருவர் காலில் குண்டு துளைத்து காயமடைந்தார். 2024 இதுவரை 50 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர்.